அட என்னய்யா இது? 2வது சிம் யூஸ் பண்ணா தனியா கட்டணம் வந்து குடுக்கணுமா? இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? இப்படி வந்து நம்ம எல்லாருமே அதிர்ச்சி ஆற மாரி தான், இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்போ ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே என்ன நியூஸ் வந்து பரவலா வந்துட்டு இருந்துச்சுன்னா, "உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமாப்பா? நம்ம எல்லாருமே 2 சிம் யூஸ் பண்றோம்ல. இதுல நீங்க 2வது சிம்ம யூஸ் பண்றதுக்கு தனி சார்ஜ் ஒவ்வொரு வருஷமாவோ, இல்ல மாசம் மாசமாவோ தனி சார்ஜ் வந்து குடுக்கணுமாப்பா. அந்த மாரி தனி சார்ஜ் குடுத்தா தான், நீங்க உங்க ஃபோன்ல 2 சிம்ம யூஸ் பண்ண முடியுமா? இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாதாம். இந்த மாரி ட்ராய் வந்து புது உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொல்லி, இஷ்டத்துக்கு நியூஸ போட ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இத வந்து பார்த்தோனே நமக்கு பகீர்னு ஆயிப்போச்சு. என்னய்யா இது பகல் கொள்ளையா இருக்கு? நம்மளே அவசர ஆத்திரத்துக்கு தான் ஒரு ஃபோன்ல வந்து 2 சிம்ம போட்டு யூஸ் பண்றோம். இப்படி இருக்கும்போது 2வது சிம்ம யூஸ் பண்றதுக்கு தனி கட்டணம் வேற வந்து குடுக்கணுமா? என்ன இப்படி குண்ட தூக்கி போடுறீங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிட்டோம். ஆனா, இப்படி இருக்கும்போது, இந்த நியூஸ் சேனல்ஸ் பரப்புன நியூஸ் எதுவுமே வந்து உண்மையான நியூஸ் இல்லங்க. இது என்ன விஷயம் அப்புட்ன்னா, இப்ப நம்ம எல்லாருமே வந்து தெரியும், நெறைய வந்து ஃபோன்ல 2 சிம்ம வந்து வச்சிருப்போம். இதுல ஒரு சிம்ம தான் வந்து நம்ம அதிகமா வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சில சிம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த சிம்ம வாங்கி வச்சதோட வந்து சரி. அதுக்கப்புறம் அதுக்கு ரீசார்ஜும் பண்ண மாட்டோம். திரும்ப வந்து அத யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த மாரி கிட்டத்தட்ட நெறைய சிம் கார்ட்ஸ் வந்து நம்மளோட வீட்ல வந்து இருக்கும். ஆனா, அந்த மாரி சிம் கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம 6 மாசமா யூஸ் பண்ணல அப்புட்ன்னா, அத வந்து டெலிஃபோன் கம்பெனிஸ் எல்லாருமே டீஆக்டிவேட் வந்து பண்ணணும். ஆனா, இப்போ ஒரு சில டெலிஃபோன் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த மாரி நெறைய சிம் கார்ட்ஸ வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்புட்ன்னா, அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காண்டி, அத டீஆக்டிவேட் பண்ணாம அப்படியே கன்டின்யூ பண்ண வந்து விட்டுறாங்க. ஸோ, இந்த மாரி கிட்டத்தட்ட 20,00,000 சிம் கார்ட்ஸ் வரைக்கும் இதே மாரியே வந்து யூஸ் இல்லாம வந்திருக்கு. இதனால என்ன பிரச்சனை அப்புட்ன்னா, அந்த 20,00,000 சிம் கார்ட் நம்பர்ஸ வந்து வேற யாருக்குமே வந்து குடுக்க முடியறதில்ல. இதனால தான் ட்ராய் என்ன உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்கன்னா, "இதோ பாருங்கப்பா, சிம் கார்ட வந்து யூஸ் பண்ணாம டீஆக்டிவேட் பண்ற நிலைமையில வந்து இருக்கு அப்புட்ன்னா, அந்த சிம் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கூடிய சீக்கிரத்தில வந்து டீஆக்டிவேட் பண்ணணும். இந்த மாரி நீங்க டீஆக்டிவேட் பண்ணாம, இப்படியே கன்டின்யூ பண்ணீங்க, நாங்க உங்ககிட்ட இருந்து தனி கட்டணம் வந்து வசூலிப்போம்" அப்படின்னு சொல்லி, இந்த மாரி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஒரு நியூஸ வச்சு தான் நியூஸ் சேனல்ஸ் வந்து 2 சிம் யூஸ் பண்ணாலே காசு கட்டணும்ப்பா. நீங்க 2வது சிம்ம யூஸ் பண்ணாலே நீங்க வருஷம் வருஷம் பணம் கட்டணும். இப்படி தான் ட்ராய் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி, இஷ்டத்துக்கு நியூஸ வந்து அரைகுறையா படிச்சுட்டு, அவங்க பாட்டுக்கு வந்து பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்கங்க. இத வந்து பார்த்தோனே 2 சிம்ம நார்மலா யூஸ் பண்றவங்களும் பயந்து போயிட்டாங்க. என்னப்பா நாங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டணுமா? இப்படியா நிலைமை அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஆனா அந்த மாரிலாம் இல்ல. இத நம்ம நார்மலா யூஸ் பண்ணாம இருக்கிற சிம்ஸ தான் வந்து டீஆக்டிவேட் வந்து பண்ண போறாங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சிம்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கலாம். இதுக்கு தனி கட்டணம்லாம் வந்து குடுக்கணுன்ற அவசியமே இல்ல. இதனால தான் இந்த விஷயத்துக்கு வந்து ட்ராயே வந்து விளக்கம் வந்து குடுத்துட்டாங்கங்க. இல்லப்பா நாங்க வந்து டெலிஃபோன் கம்பெனிஸ்க்கு தான் இந்த மாரி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சோம். இந்த ஒரு நியூஸ அப்படியே மாத்தி ஒரு சில பேர் தப்பா புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால மல்டிபிள் சிம் ஹோல்டர்ஸ்க்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அதே மாரி நீங்க இனிமேலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த மாரி ஒரு விளக்கம் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஆனா நியூஸ் சேனல்ஸ் ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியலங்க. ஒரு நியூஸ முழுசா படிக்கிறதுக்குள்ள அரைகுறையா படிச்சுக்கிட்டு, இஷ்டத்துக்கு நியூஸ போட்டு இந்த மாரி மக்கள வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.